காய்ஸ், அவன் வந்து கரையை உற்பத்தி பண்ண போகிறான். அது எப்படி பண்ணணும்னு வாங்க. சின்ன பண்ணையில் தான் பண்ணணும். வாங்க பண்ணுவோம். இந்த மாதிரி வாழையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த பானையில் போட்டுக்கோங்க. ஒரு இது வர மாட்டோம். எல்லாம் ஒரு இது ரொம்பணும். அப்போ தான் கரையெல்லாம் வரும். பிச்சுக்குவோம். பிச்சுட்டு என்ன பண்ணுவோம், பட்டை வாழையெல்லாம் போட்டு பச்சை வாழையை போடாதீங்க. இந்த கரையை நம்ம எதுக்கு உற்பத்தி பண்ணுறோம்னா, நம்ம சண்டை கோழியை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் புரிஞ்சு அனுப்பிடுங்க. இது நல்லா யூஸு. டெய்லி இப்போ சாயங்காலம் வச்சிங்கன்னா காலையில் வரும். எல்லாம் அமுக்கியாச்சு பார்த்துக்குங்க. தாங்க பாருங்க, அமுக்கியாச்சு. இவ்வளோ இருக்குது. இன்னொன்று போட்டுக்கோங்க. இன்னொன்று போட்டுக்கோங்க. போதும். எல்லாம் அமுக்கி விட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வாளியில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஊற்றிடுங்க. அதை அரைது பூண்டு ஓடுது பாருங்க பானை. என்ன பண்ணுறது, ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இந்த பானை வந்து கரையை இருக்கிறதுல இல்லாட்டி இந்த மண் கரையை முன்னாடி இருந்துச்சுல அந்த மட்டும் மண் அந்த மட்டும் வைக்கணும். இல்லாட்டி கரை இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெட்ரு, அதை வைக்கலாம். ஆமாம், சரி வாங்க வீடியோ அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், நம்ம உருண்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு பானையை. இந்த இடத்துல நம்ம 2 நாளாக வச்சுருந்தோம். அல்ல கரையான் குஞ்சுக்கு அல்ல உரிமையான வேட்டையாக இருக்கும். இப்போ கரையை அந்த மட்டும் இருக்குல்ல, அந்த பாருங்கள், இந்த தெரியும் பானைக்குள்ள கொஞ்சம் கரையம் இருக்குது. அதில் வச்சுட்டு போட்டுருங்க. அதில் வந்து கரையான் பிடிச்சி வரும். இப்போ கரையானை காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் காணா. நம்ம கோழியெல்லாம் போட்டு எரிஞ்சிச்சுங்க. நாளைக்கு நம்ம கோழி எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வளர்க்குற விலங்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். சரி வாங்க. இல்லை, இது வந்து இப்படியே குப்பை எடுத்து இப்படியே கவுத்துருங்க. கவுத்துட்டீங்களா? அவ்வளோதான். சுற்றி எறும்பு கட்டெரும்பா சுல்லாம் போகிறதுக்கு அடிச்சிருங்க. சுல்லா மச்சுன்னா கரையானை தின்றும். அவ்வளோதான். கரையானை வராது, ஒன்றும் வராது. சுல்லா தான் வரும். நல்லா அடிச்சிருங்க. தண்ணி அதை ஊற்ற தான் தெரியும். ஈரப்பம் தான் இருக்கணும். அதை அப்படி மொழி விட்ருங்க. அதை அப்படி மொழி விட்ருங்க. சுற்றியும் கரையான் போகக்கூடாது. ஃபுல்லாக போகிற அளவுக்கு சுற்றி விட்ருங்க. அதான் அடைச்சாச்சு. பார்த்துங்க. எல்லாம் மண் போட்டுவிடுங்க. எறும்பு மட்டும் உள்ளே போயிடக்கூடாது. உள்ளே போச்சுன்னா அவ்வளோதான். இது எல்லோரும் டைட் பண்ணுங்க. ப்ளஸ் இப்போ தான் மொழிட்டு இந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. இந்த துணியை நினச்சிக்கோங்க. நல்லா சுற்றி நினைய மட்டும் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டீங்களா? அதுங்க அப்படியே இந்த துணியை மேலே போட்டு விட்ருங்க. அதாவது இந்த பானைக்கு மேலே போட்டு விட்ருங்க. சுற்றி எல்லாம் ஈரம் இருக்கணும் மட்டும். துணியை நினச்சி விடுவாங்க. இப்போ தேய்ச்சி விட்டுருங்க. அப்புறமா ஈரப்பதம் இருந்தால் இது வரும் சொல்லிட்டேன். ஈரப்பதம் மட்டும் வச்சு அதையே சொல்லிட்டேன். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் வச்சுக்கலாம். சாயங்காலம் வச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் எடுங்க. உங்களுக்கு வந்துடும் கரையான். நாளைக்கு சாயங்காலம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ்.